என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வருகை குறித்தான செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கடந்த வாரத்தில் உள்ள தொடர்ச்சியாக 1000 வருட அரசாட்சியின் தொடர்ச்சியாக இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அதற்கென்று வேதத்தில் தெரிந்து கொண்ட வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மார்க் 1 அதிகாரம் 15 காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. எனவே என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யாவரும் மனம் திரும்பி சுவிசேஷத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க தேவனுடைய சத்தியத்தை ஏற்று அதன்படி நடந்து பரிசுத்தம் அடைந்து என்னை போல மாறி என்னுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் இந்த பூமியில் இருந்தபோது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். எனவே நாம் அவளோடு ஆண்டுடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு தேவனை தேடுகிற உணர்வுள்ள சாதிகள் எங்கே உண்டோ என்று ஆண்டவர் தேடி அலைகிறார். ஆண்டவர் ராஜ்யத்தை தேடுவதற்கு யாருக்கும் மனமில்லை என்ற கடைசி கால செய்தியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவரை தேட, ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு மனமே கிடையாது. இன்றைக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாடி தேடி ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்தம் அடைந்தால் மட்டுமே தான் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும் என்று திட்டமாய் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே இன்னைக்கு ஊழியக்காரர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். பணத்துக்காகவும் புகழுக்காகவும் ஊழியம் செய்கிறவர்களை நீங்கள் சார்ந்து ஓடி அலையாதீர்கள். பரிசுத்தம் ஒன்றே தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அற்புதங்களும் அடையாளங்களையும் நாடி தேடி ஓடி அலைவதை விட்டுவிடுங்க. ஊழியக்காரனை தேடி ஓடி அலைகிற நாட்கள் போதும் பிரியமானவர்களே. மிகுந்த பாரத்தோடு இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனவனுடைய நன்மைக்கும் அவனுடைய தேவைகளுக்கும் அவனுடைய உயர்வுகளுக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் அந்தஸ்துக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டத்தை அழைத்து பணத்துக்கும் புகழுக்கும். வேதம் சொல்லுகிற ஆண்டவர் அதை குறித்து சொல்லுகிறார். மத்தேயு 6:33 நீங்க வாசித்து பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லா ஆசீர்வாதம் அதோடு கூட வரும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடக்கூடிய காலத்திலாவது தேடுவோம். வேதம் சொல்லுகிறது, யோபு 38:41 வாசித்து பாருங்க. காக்கை குஞ்சுகளும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. தன்னுடைய ஆகாரத்துக்காக காக்கை குஞ்சுகள் அலைந்து திரியும் போது, ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதற்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, காக்கை குஞ்சுகள் கூட ஆண்டவரை தேடுகிறது ஆகாரத்துக்காக. ஆனால் மனுஷர்களோ ஆண்டவர் ராஜ்யத்தை குறித்து தேடுவதே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், தேடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். பணத்தை தேடி சுகத்தை தேடி ஓடி நாடி தேடி அலைய ஆண்டவர் சொல்லவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்ப வேண்டும். முதலாவது நம்முடைய மனம் பிசாசை விட்டு, உலகத்தை விட்டு, சிற்றின் விட்டு பிரிந்து தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். ஆண்டவர் ராஜ்யத்தை தேட வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, கடந்த வாரம் தொடர்ச்சியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒலிவு மலையிலே இறங்கும் நிகழ்ச்சி தான் ஆண்டவருடைய வருகையின் 3வது நிகழ்ச்சி. உபத்திரவ காலமாகிய 7 ஆண்டு முடிவிலே நம் ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்த பிறகு
பிசாசு பூலோகம் எங்கும் உள்ள சகல ராஜாக்களையும் பூமியினுடைய குடிகளையும் கூட்டிக் கொண்டு சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகா நாளிலே நடக்கும் யுத்தத்திற்கு எபிரேய பாசையிலே அர்மெதேகோ என்னப்பட்ட இடத்திலே அவன் ராஜாக்களையும் பூமியில் உள்ள அனைத்து ராஜாக்களையும் அனைத்து பூலோக குடி மக்களையும் கூட்டிக் கொண்டு ஆண்டவரிடத்திலே யுத்தம் பண்ண அவன் வருவான். அதை வெளிப்படுத்தல் 16 அதிகாரம் 13 16 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேயு பாஷையிலே அர்மகெதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். அர்மதேகோன் என்ற அந்த இடத்துல பிசாசானவன் ஆண்டவரோடு கூட யுத்தம் பண்ண ராஜாக்களையும் பூமியில் உள்ள குடிகளையும் கூட்டி சேர்ப்பானான். எனக்கு அன்பானவர்களே, வேதத்திலே அது சொல்லப்பட்ட வசனத்தின்படி அந்த நேரத்தில் நடக்கும் இந்த யுத்தமானது மகா பயங்கரமாக இருக்குமா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்தை பாருங்க, மகா கொடியதாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது. இதை சகரியா 14 அதிகாரம் 2 முதல் 5 வரைக்கும், 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 7 முதல் 10, வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 11 முதல் 21 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் நன்றாக விளங்கி கொள்ளலாம். இன்னும் கொஞ்சம் ஆழமாக கூட அந்த யுத்தம் எப்படி இருக்கும், அந்த யுத்தம் நடக்கிற நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உலகத்திலே மக்களுக்கு துன்மார்களுக்கு கிடைக்கும் என்பதை குறித்து ஏசாயா என்ற தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்தில் ஏசாயா 24 அதிகாரம் 17 முதல் 22 வரைக்கும் கூட நான் வாசிக்க கேட்பது நமக்கு நல்லது. வாசிக்க கேட்போம். தேசத்து குடிகளே, திகிலும் படுகுழியும் கண்ணியும் உங்களுக்கு நேரிடும். திகிலும் படுகுழியும் கண்ணியும் அந்த நாட்களில் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது திகிலின் சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவன் படுகுழியில் விழுவான். படுகுழியிலே விழுவான். துன்மார்க்கன் எல்லாம் நடக்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவரை தேடாதவர்கள், ஆண்டவரை நினைக்காதவர்கள், துன்மார்க்கமா இந்த பூமியில் நடக்கிறவர்கள் நிலையை பாருங்க. அந்த கடைசி யுத்தத்துல படுகுழியிலிருந்து ஏறுகிறவன் கண்ணியில் அகப்படுவான். படுகுழியிலிருந்து ஏறினாலும் கூட கண்ணில விழுவானாம். அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நடக்கும். உயிர இருக்கும் மதகுகள் திறவுண்டு பூமியின் அஸ்திபாரங்கள் குலுங்கும். பூமியில் உள்ள எல்லா அஸ்திபாரங்களும் குலுக்கி துன்மார்க்களை வேதனைப்படுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. தேசம் நொறுங்கவே நொறுங்கும், தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும். தேசம் எல்லாம் அசைந்து போகுமா. வெறித்தவனை போல தேசம் தள்ளாடி ஒரு குடிகளை போல் பெயர்ந்து போடப்படும். அதன் பாதகம் அதன் மேல் பாரமாய் இருக்கையால் அது விழுந்து போம், இனி எழுந்திராது. அக்காலத்தில் கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார். அவர்கள் கெபியில் ஏகமாய் கட்டுண்டவர்களாக சேர்ந்து காவலில் அடைக்கப்பட்டு அநேக நாள் சென்ற பின் விசாரிக்கப்படுவார்கள். அந்த நாளிலே நடக்கக்கூடிய அந்த யுத்தம் பாருங்க, மகா கொடியதாயிருக்கும் இந்த நாட்களிலே. ஆக இதன் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும். சுவிசேஷத்தை விசுவாசிக்காமல், ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறாமல், பரிசுத்தம் அடையாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. 1000 வரும் அரசாட்சியிலே நாம் பங்கு பெற முடியாது. எனக்கு அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்காவது மனம் திரும்புங்க. கெட்ட வழக்கத்திலிருந்து விடுதலை அடையுங்க. ஆண்டவரை தேடுங்க, பரலோக ராஜ்யத்தை தேடுங்க. ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அந்த நாட்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் காத்து கொள்வாராம். அந்த யுத்தத்துக்கு விலக்கி ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்களை, பரிசுத்தம் அடைந்தவர்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அங்கே பாதுகாப்பார். வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 31 அதிகாரம் 5 வசனத்தையும் வாசிக்க கேட்போம். பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக பறந்து காக்கிற பட்சிகளை போல
எருசலேமுக்கு ஆண்டவர் ஆதரவாய் இருப்பாராம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளை காத்து அந்த கொடிய உபத்திரவத்துக்கு, அந்த கொடிய யுத்தத்தில் வரக்கூடிய சேதங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை விலைக்கு பாதுகாப்பாராம், கடந்து வந்து நம்மை விடுவிப்பாராம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சி குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் பிரவேசிக்க வேண்டுமா? பரிசுத்தம் அடையுங்க, பரிசுத்தம் அடையுங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்கும்? ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க. அந்தி கிறிஸ்துவும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளையும் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட யுத்தம் பண்ணுவார்கள். ஆண்டவரோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியுமா? யோசித்து பாருங்க. சர்வ வல்லமை பொருந்த தேவன் ராஜாதி ராஜாவாய் 1000 வருடம் அரசாட்சி அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் அந்த நாட்களிலே பிசாசனுடைய சேனைகளையும், பிசாசனுடைய ராஜாக்களையும், பிசாசனுடைய மக்களையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி போடுவார். வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறபடியால் பிசாசனுடைய சேனைகளையும் ஆண்டவர் ஜெயிப்பார். அதை குறித்து வேத புஸ்தகத்தில் வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க கேட்போமா? இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள், ஆட்டுக்குட்டியானவரோடு கூட யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகள் உண்மை உள்ளவர்களை ஆண்டவர் அந்த கொடிய வேதனைக்கு தப்புவித்து பாதுகாப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் 1000 வருட அரசாட்சியிலே பங்கு பெறும்படி செய்வார். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறுங்க. போதும், இவ்வளவு நாளே துன்மார்க்கமாய் நடந்த நாட்கள் போதும், பொறாமைப்பட்ட நாட்கள் போதும். பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போவது என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் மாறுங்கள் என்று. ஆண்டவரை போல மாற்றப்பட்டால் ஒழிய 1000 வருட அரசாட்சியிலே நாம் இருக்க முடியாது. இன்னைக்கு பாருங்க, எல்லா அநேக ஊழியக்காரங்க இந்த நாளிலே பிசாசுகளை மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். பிசாசினுடைய இச்சையில விழும்படி செய்கிறார்கள். மாய மந்திரம் போல இன்னைக்கு ஊழியம் செய்கிறார்கள். பிசாச அல்லாஹ் அநேக ஊழியக்காரர்களை தன் கரத்தில் எடுத்து வைத்து கொண்டான். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த ஊழியக்காரிடத்துல போய் பிசாசுகளை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு வஞ்சிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு நோக்கி ஓடுங்க, இயேசு நோக்கி பாருங்க, இயேசுவை கேளுங்க. ஏசப்பா எனக்கு வேண்டும், அவருடைய பரிசுத்தம் எனக்கு வேண்டும், அவருடைய ராஜ்யத்தில் நான் சேர வேண்டும் என்று அவரை நீங்க கூப்பிடுங்க. மனுஷனையும் மக்களையும் நம்பி ஓடாதன் என்று நான் இந்த நாளில உங்களுக்கு அன்பாய் சொல்லிக் கொள்ளுகிறேன். பரிசுத்தத்தை நாடி ஆண்டவர் ஓட சொல்றாரு. நீங்க இருக்கும் இடத்துல பரிசுத்தம் அடையுங்க. இது கடைசி காலமாக இருக்கிறது. அங்கும் இங்கும் அலைந்து தேடி நாடி ஓடி அலைந்த நாட்கள் போதும். பரிசுத்தத்தை தேடுங்க. இங்க ஊழியக்காரங்க நம்பி இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் மாயக்காரர்களா இருக்கிறாங்க. இந்த கடைசி காலத்துல யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, மாயக்காரர்களே வேத பாருங்களே உங்களுக்கு ஐயோ. தேவனுடைய ராஜ்யத்தை இன்னைக்கு பூட்டி போடுவது யாரு? மாயமான ஊழியத்தை செய்கிறவர்கள். இன்னைக்கு காசுக்காக ஆண்டவருடைய வார்த்தையை வித்து போடுகிறார்கள். 5 அப்பத்துக்கு 5000 ரூபாய் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, யோசித்து பாருங்க. பணத்துக்கும் புகழுக்கும் தனக்கென்றும் தன் குடும்பத்துக்கென்றும் வாழ்கிற ஊழியக்காரன் நாடி ஓடாதீங்க. கடைசி காலமா இருக்க நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், சொல்லுகிறேன். பரிசுத்தை தேடுங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுங்க. 1000 வருட அரசாட்சி கொடுக்க நம்முடைய ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். எனக்கு அன்பானவர்களே, அந்த நாளில் என்ன நடக்கும் பாருங்க. மறுபடியும் நம்ம அந்த வசனத்துக்கு வருவோம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 20-21 கூட வாசிப்பது நல்லது.
அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். எனக்கு அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மிருகத்தை சேவித்தவர்களையும் மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அக்கினியினாலே சுட்டரித்து போடுகிறார். அந்த ஜனங்களை மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டான். இருவரும் எரிகிற அக்கினி கடலில் உயிரோடு தள்ளப்பட்டார்கள். சாத்தானை ஆண்டவர் உயிரோடு தள்ளுவார். அவனை சேவித்த அவனுடைய முத்திரையை தரித்த அத்தனை மக்களையும் ஆண்டவர் அக்னியினாலே சுட்டெரித்து போடுவாராம். இந்த கடைசி யுத்தத்திலே எனக்கு அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு 666 முத்திரையை தரிக்கக்கூடிய நாட்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ரகசிய வருகையிலே போனால்தான் அந்த முத்திரை நமக்கு தரிக்கப்பட மாட்டாது. ஆண்டவருடைய ரகசிய வருகையிலே போவதற்கு நம்ம எல்லாரும் ஆயத்தப்பட வேண்டும். பரிசுத்தம் அடைந்து ஆக வேண்டும். மனவாட்டி சபையாக மாற வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையாய் மாற வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கான தகுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு சண்டைகளும் குழப்பங்களும் மற்றவர்களை குறை பேசிக்கிட்டு துன்மார்க்கமாய் நடந்துக்கிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் பேசிக்கிட்டு ஊழியக்காரங்களை பேசிக்கிட்டு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, மனம் திரும்புங்கள். ஆகவே இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் என் மூலமாய் ஒவ்வொரு வாரமும் பேசிக்கொண்டிருக்கிறார். என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ஏசப்பா சொன்ன அதே காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாட்கள் கொடியதா இருக்கிறது, கடைசி காலமாய் இருக்கிறது. மனம் திரும்புவது நமக்கு அவசியமாய் இருக்கிறது. இங்கு பிடிக்கப்பட்ட அந்த மிருகம் எப்படிப்பட்டது, அது யார், அதனுடைய தன்மை என்ன என்று நாம் தொடர்ந்து வேத புஸ்தகத்தில் இருந்து நாம் அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியை நாம் கேட்க போகிறோம். எனக்கு அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடைசி காலத்தில் இருக்கிறோம். கட்டாயம் மனம் திரும்பியாக வேண்டும். மனம் திரும்பாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. 1000 வருடம் அரசாட்சி ஆண்டவர் இயேசு கொடுக்க சீக்கிரமாய் வரப்போகிறார். திட்டமும் தெளிவுமாக உங்களோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறது. கடைசி காலமாய் இருக்கிறது. மனம் திரும்புதல் அவசியமாய் இருக்கிறது. உலகத்தை விட்டு வெளியே வருவோம். பிசாசோடு வாழ்ந்த நாட்கள் போதும். குடித்து வெறித்து தன் ஆத்துமாக்களை கெடுத்து பிசாசோடு வாழ்ந்த நாட்கள் போதும். குடும்பத்தை சீரழிச்ச நாட்கள் போதும். கெட்ட பழக்க வழக்கத்தில் சிக்கி துன்மார்க்கமே நடந்து தன் ஆத்துமாவை சீரழித்த நாட்கள் போதும். இன்றாவது மனம் திரும்புங்கள். ரீபண்ட். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். பொய்யுரையாத தேவன் சொன்னதை நான் சொல்லுகிறேன். நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளை அழைக்க வரப்போகிறார். ஆண்டுடைய வருகையை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. ஆண்டவரே சொல்லி போனார், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த நாளிலே மனம் திரும்புவோம், கர்த்தரை விசுவாசிப்போம், பரிசுத்தத்தை நாடி தேடி அலைந்து பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியம் ஜீவித்து உடைய வருகையை நாம் ஆவலோடு எதிர்பார்ப்போம். அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் வல்லமையும் நிறைந்த எங்கள் பிதாவே, உம்முடைய திரு பாதத்திலே உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் உம்முடைய வார்த்தையை பிரசங்கித்திருக்கிறேன். சுவாமி, நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர். என் வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தம் அடைந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஆயத்தப்படும்படி இந்த ஒவ்வொரு மக்களையும் உள்ளங்களிலும் கிரியை செய்யும். நீர் கிரியை செய்வதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரோடு பேசினதற்காக நன்றி.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய ராஜ்யத்தை குறித்து தேடுகிற இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே கொடுத்து நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவரும் 1000 வருட அரசாட்சியில பங்கு பெறும்படி தன் உள்ளத்தை ஒப்பு கொடுக்கிற அனைவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஐயோ, எனக்கு பரிசுத்த வேண்டும், எனக்கு இயேசு வேண்டும், எனக்கு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும், 1000 வருட அரசாட்சியில பங்கு பெற வேண்டும், ரகசிய வருகையிலே 7 ஆண்டு மத்திய ஆகாயத்தில் ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற அத்தனை மக்களையும் இப்பொழுது தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் இந்த சிலாக்கியத்தை கொடு சுவாமி. அது மட்டுமல்ல, ஒவ்வொருவருக்காக மன்றாடுகிறேன். உள்ளம் உடைந்து என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே அற்புதத்தை செய்யும் அப்பா. நீர் இந்த உலகத்தில் இருந்தபோது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து மக்களுடைய நோய்களெல்லாம் குணமாக்கினீர் அப்பா. யார் யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த நாட்களை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை மக்களையும் தொட்டு நீர் சுகமாக்கினது போல இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நான் மிகுந்த பாரத்தோடு நான் செபிக்கிறேன். சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் இந்த நாளிலே ஏசப்பா ஒவ்வொருவருக்கும் சுகமாக்கும். கண்ணீர் வடிக்கிற மக்களுடைய கண்ணீரை துடைத்தருளும். நோயினால் வாடி தவிக்கிற ஒவ்வொரு மக்களுடைய நோய்களையும் குணமாக்கும். அசுத்த ஆவிகள் இந்த நாளிலே என் சனங்களை விட்டு வெளியே ஓடும்படி இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். குடும்பத்திலே குழப்பங்களையும் போராட்டங்களையும் சண்டைகளையும் உண்டாக்குற பொல்லாத ஆவிகள் குடும்பத்தை விட்டு போ என்று இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். சமாதான குறைச்சலை உண்டாக்குற ஆவிகள் ஜனங்களை விட்டு போ என்று இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை தேட விடாதபடி இந்த உலகத்தில் உள்ள கர்த்தருடைய பிள்ளைகளை சீரழிக்கும் பொல்லாத ஆவியை என் ஜனங்களை விட்டு போ என்று இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஏசப்பா. அரிப்பு நோய்கள் சுகமடையட்டும் அப்பா. தோல் வியாதிகள் குணமடைந்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. இரத்த நாளங்கள் சரியாக இயங்க விடாதபடி அடைப்புகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அதிக கொழுப்பினாலே இதய வேதனையோடு காணப்படுகிற ஒரு சகோதரியை கர்த்தர் இந்த நாளிலே சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அக்செப்ட் ஹீலிங் ரைட் நவ் சிஸ்டர். உடைய சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. கிட்னியில் இருக்கக்கூடிய அடைப்புகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வயிற்றில் இருக்கிற கட்டிகள் மறையட்டும். கர்ப்பப்பையில் இருக்கிற நோய்கள் குணமடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருவரையும் சுகமாக்கும் சுவாமி. கேன்சர் நோய்கள் மறையட்டும். உம்மால் குணமாக்க முடியாத நோய்கள் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. ஒவ்வொருவரையும் சுகமாக்கும். இனிப்பு நீர்கள் மறையட்டும். நெஞ்சில் இருக்கக்கூடிய சளிகள் மறையட்டும். நோய்களை உண்டாக்குற எல்லா விஷ கிருமிகளையும் ஜனங்களை விட்டு வேரோடு பிடுங்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே என் வார்த்தையை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மக்களும் சுகமடைய வேண்டும். சரீரத்தில் அற்புதங்கள் நிகழ்வதை உடைய பிள்ளைகளை பொழுது உணரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நடக்க முடியாதவர்கள் நடந்து ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கை தூக்க முடியாத கைகளை போல் நன்றாக தூக்கும்படி நரம்பு மண்டலங்கள், மூளை மண்டலங்கள், தசை மண்டல், எலும்பு மண்டலங்கள் என் ஜனங்களுடைய சரீரத்தில் 100 மடங்கு செயல்படும்படி 100 மடங்கு செயல்படும்படி கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. சரீரங்கள் சுகமடையட்டும். அற்புதங்கள் நிகழட்டும் சுவாமி. பண கஷ்டங்கள் மறையட்டும். கடன் தொல்லைகள் மறையட்டும். கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய சமாதான குறைச்சிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருவரையும் சமாதானப்படுத்தும். உடைபட்ட உள்ளங்களை ஆறுதல் படுத்தும். குமுறி வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் இந்த நாளிலே ஆனந்த கண்ணீராக மாறும்படி என் ஜனங்களை நீர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன் அப்பா. எல்லா விதமான நோய்களும் இந்த நாளிலே குணமடைய வேண்டும். ஒருவர் கூட அற்புதங்களை பெறாமல் எழுந்திருக்கவே கூடாது. இப்பொழுது ஆண்டவரே ஒவ்வொரு மக்களுக்கும் அற்புதத்தை செய்யும். இந்த டிவி பெட்டி முன்னாடி செபிக்கிற கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரையும் தொடையும். மரண படுக்கிற மரண நோய்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருவரையும் விடுதலை செய்வதற்காக நன்றி அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய வருகை சமீபமாக இருக்கிறது. உடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும் ஐயா. 1000 வருட அரசாட்சியில் நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷம் அடையத்தக்க ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து உடைய ஆசீர்வாதத்தை, விடுதலை, ஜெயத்தை, அற்புதத்தை எடுத்துக்கொள்கிறோம் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்த வாரம் இதே நாளிலே இதே நேரத்திலே உங்களை சந்திக்கும் வரை
உங்களை விட்டு விடைபெறுவது உங்களை அன்பு சகோதரன் ஜெபராஜ் ஜேசுதாஸ். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஆதிராஜனாய் தேவாதி தேவனாய் மேசியாய் வருகின்றாரே. இன்றோ நாளையோ இன்ப நாளுக்கு ஆவலோடு காத்திருக்கேன். இன்றோ நாளையோ இன்ப நாளுக்கு ஆவலோடு காத்திருக்கேன்.